ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெளியில் போயிட்டு கொஞ்சம் ஒர்க்காக இருந்தது. சரின்னு அதெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கே பார்த்தீங்கன்னா 2 கிட்ட ஆயிடுச்சு. மதியம் லன்ச் இனிமேல் தான் போய் பண்ணணுன்ட்டு சரி ஓகே கொஞ்சம் ஷாப்பிங்கும் இருந்ததால் அதெல்லாம் முடிச்சுட்டு வரலான்ட்டு அப்படியே போயிட்டு வந்திருந்தோம். போயிட்டு வரப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ சரி ஓகே ஏதாவது வெஜிடபிள் ரைஸ் இல்லை பிரிஞ்சி மாதிரி குக்கரில் ஒரே ரைஸ் மாதிரி வச்சிடலான்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா சரி சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்தாலும் சடனாக ஓகே சிக்கனுமே போட்டு பிரியாணியே செஞ்சிடலான்ட்டு தான் இன்றைக்கி ஐடியா. சடனாக வந்த பிளான் தான். சரி ஓகேன்னு அப்படியே டக்குன்னு பிரியாணி பண்ணியாச்சு. இப்போலாம் மோஸ்ட்லி இப்போ ஏதாவது சீக்கிரம் பண்ணணும் அவசரமாக அந்த மாதிரினாலே நமக்கு குக்கரில் செய்கிற வேலை தான் ஈஸியாக இருக்குது. குக்கரில் அப்படியே ஒரே ரைஸாக ஒரே பாட்டில் முடிச்சிடலாம். இதே நம்ம குழம்பு ரைஸு தொட்டுக்க பொரியல்னு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தால் அதுக்கு டிலே ஆகுது. எல்லாருக்கும் இந்த மாதிரி தான் தோணுமா இல்லை எனக்கு தான் இப்படி இருக்கா? ஏதாச்சும் நமக்கு அவசரங்கிறப்ப இந்த மாதிரி ஒரு குக்கரில் ஒரே ரைஸ் 1 பாட் ரைஸ் மாதிரி செய்கிறது ஈஸியாக இருக்குது. அதனாலே இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா பிரியாணியே ஒரு ஈஸி ரெசிபி மாதிரி ஆகிடுச்சு. அது நல்லா இருக்கோ இல்லையோ நம்ம டக்குன்னு செஞ்சிடுற மாதிரி இருக்குது பிரியாணி. அதனால் சோம்பேறியாக இருந்தாலுமே போராக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ பிரியாணி கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இந்தமாரி தான் எல்லாருக்கும் இருக்குதா இல்லை எனக்கு தான் அப்படி இருக்கா? அப்புறம் இன்றைக்கி போயிட்டு வந்த வேலை எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. என்னென்ன வேலைலாம் இன்றைக்கி பண்ணணுன்ட்டு இருந்தோமோ மோஸ்ட்லி எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்தாச்சு. தேங்க்யூ கைஸ், ஹாவ் எ நைஸ் டே, பாய்.